தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், நல்லாட்சி தமிழகத்தை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு வெற்றி தளபதி அவர்கள் நாள்தோறும் பல்வேறு பணிகளை நிறைவேற்றி வருகிறார். குறிப்பாக ஒவ்வொரு துறைகளிலும் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்தியாவிலே முதல் முறையாக 5 ஆண்டு திட்டம் என்ற முறையில் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே என்னென்ன திட்டங்களை நாம் 5 ஆண்டுகள் வகுக்க வேண்டும் என்பதை திட்ட வடிவமாக துறையின் வாரியாக இதுதான் முதல் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்றாக அது அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு பிறகு ஒவ்வொரு துறையின் சார்பாக ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய காலம் தமிழ்நாட்டுடைய பொற்காலம் என்றே சொல்லலாம். மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நல்லாட்சி தமிழகத்திலே மலர்ந்திருக்கிறது. அதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பை நல்கலாம் என்று நல்ல மனம் படைத்த அத்தனை பேரும் அதற்காக முன்னின்று அந்த பணிகளை ஆற்றி வருகிறார். தொழிலதிபரிலிருந்து சந்திக்கின்ற அத்தனை அமைப்பை சார்ந்தவர்களும் அவரை சந்தித்ததற்கு பிறகு வெளியே வருகிற போது அனைவரும் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர், புரட்சித் தலைவி அம்மாவிற்கு பிறகு நாங்கள் காணவில்லை. எளிமையான முறையில் மக்களை சந்திக்கிறார். நாம் கூறுகின்ற அனைத்து கோரிக்கைகளும் மனதில் ஏற்றி என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை எங்களிடத்திலே சொல்லுகிற போது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது என்று குறிப்பிட்டார். ஆகவே அவருடைய நடவடிக்கை தமிழகம் இந்தியாவிற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அயராது காலை 10 மணி என்று சொன்னால் கோட்டையிலே அவர் கார் வந்து நிற்கும். சரியாக மாலை 5 மணி வரையிலும் தங்கள் பணிகளை ஆற்றி வருகிறார். அது மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில் சென்று ஆய்வுப் பணிகளும் மேற்கொண்டு வருகிறார். ஆகிய ஒரு வரலாற்றை படைக்கின்ற எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய மக்கள் நலன் கருதி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பல்வேறு திட்டங்களை தமிழகத்திலே கொண்டு வருவதற்காக அயராது உழைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக தர கட்டுப்பாடு ஆய்வகம் 47,01 நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக தரக்கட்டுப்பாடு 47,01 லட்சம் என்ற முறையில் இன்று 2 கட்டிடங்களை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். மாலை முழுவதும் பல்வேறு இடங்களே இதுபோன்ற கட்டிடங்களை திறந்து வைக்கின்ற போது மொத்தமாக 12,66 லட்சம் ரூபாய் மதிப்பில் அனைத்து பணிகளும் 19 பணிகளை நாங்கள் திறந்து வைக்க இருக்கிறோம் என்பதை முதலுடைய நல்லாட்சியோடு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக இங்கே கோசனம் பகுதியில் தரக்கட்டுப்பாடு ஆய்வகம் 45 லட்சம் ரூபாய் செலவில் அதுவும் அங்கே திறக்க இருக்கிறோம். நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக 3 பணிகள் நிறைவேற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாட்டில் நேற்று 35 வட்டாட்சியர் அலுவலகங்களில் சோதனை இல்லை, எல்லா துறைகளும் ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருவாய்த்துறை மட்டுமல்ல, உள்ளாட்சித்துறை, நகராட்சி, பேரூராட்சி, ஒவ்வொரு துறையின் அனைத்து இடங்களிலும் ஒரே நேரத்தில் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தாக்கம் குறித்து ஒவ்வொரு மாநில அரசுகளும் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும், அதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூட்டியே தொடங்க வேண்டும் சொல்லிட்டு உள்துறை அமைச்சகம் போன வாரம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குங்க சார். பேரிடை மீட்புத்துறை சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? எங்களை பொறுத்தவரையிலும் இந்தியாவிலே இல்லாத ஒன்றை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். இதை ஆய்வு செய்வதற்கு சிறந்த வல்லுநர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு வருகின்ற போதே முன்னெச்சரிக்கை என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், எப்போது இந்த புயல்கள் தாக்குதல் ஏற்படும் என்பதை ஆய்வு செய்து இந்த துறைக்கு வழங்க இருக்கிறார்கள். இது முதல் முறையாக தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இந்த குழு அமைப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது.
பாயிண்ட் நீக்கிற பக்கம் வந்து வெயிலில் வந்து பொதுமக்கள் ரொம்ப பாதிப்போடு இருக்காங்க. அந்த நிழல் கூட அமைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு பொறுத்திருந்து பாருங்க. டாஸ்மாக் கடையில வந்து மூடிட்டாங்க. மூடின பிறகு தற்பொழுது FL2 மதுக்கான கடைகளும் அதிகமா இருக்குது. இப்ப வந்து உணவகத்துடன் கூடிய மதுபான கடைகளை ரெஸ்ட்ரோ பார் திறக்கிறதுக்கான ஆய்வு பணியில வந்து தமிழக அரசு ஈடுபட்டுதான் இருக்குது சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி பூரண மதுவிலக்கை நோக்கி நம்ம ஒரு பயணம்? நம்முடைய நோக்கம் பூரண மதுவிலக்கு என்பது ஒன்று. இரண்டாவதாக மக்கள் எங்கெங்கே மது அங்கே இருக்கிற கடைகளை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார்களோ, கோயில்கள், பள்ளிகள், பேருந்து நிலையங்கள் அனைத்தும் உடனடியாக இப்போது அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாறு, முதலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. கோயில்காரர் ஒரு பக்கம் போராடுவாங்க, பள்ளிக்கூட குழந்தை ஒரு பக்கம் போராடுவாங்க. போராட்டமே இல்லாமல் முதலே அறிவித்த வரலாறு இதுதான். அதற்கு பிறகு படிப்படியாக நாம் எப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய அந்த துறையினுடைய அமைச்சர் தான் அதற்கான பதிலை அளிப்பார்கள். குதிரை மேல எதுவும் இல்லை அவர் இல்லை குதிரை பேரமெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவர் செய்யாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்களை பொறுத்தவரையிலும் நெஞ்சிலே கை வைத்து சொல்ல வேண்டும். 47 பேர்களை வைத்துக்கொண்டு ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று பாண்டிச்சேரியில் பேசினாரா இல்லையா? நாங்கள் சொல்லவில்லை. இந்திய தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அதனுடைய தலைவர் தெளிவாக சொன்னதற்கு பிறகு அதற்கு எந்த பதிலும் இதுவரையிலும் சொல்லப்படவில்லை. முதலை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி சொல்கிறாரு அதெல்லாம் பொய்யின்னு எல்லோரும் சொல்லிட்டு வந்துட்டாங்களா? வெளியே வந்து பூரா சொல்லிட்டாங்க. இதனால் தான் நாங்கள் வெளியே வருகிறோம். இது எங்களுக்கு பிடிக்கவில்லை. தெற்கும் வடக்கும் ஒன்று இணையப் போவதில்லை. வடதுருவம் தென் துருவம் என்று சொல்வார்களே, அதை போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு நாம் ஒன்றாக இணைப்பது என்பது என்றைக்கும் வரலாற்றில் இல்லை. அந்த சிந்தனை ஓட்டமே தவறான சிந்தனை என்பதை தெளிவுபடுத்தி விட்டுத்தான் அவரெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. அதற்கான பணிகளை நம்முடைய கைத்தறி மற்றும் துணிநூல் கதர்த்துறை அமைச்சர் அவர்கள் டெல்லி சென்று அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து இருக்கிறார். போன வாரம் இறைய நான் உன்னை சொல்கிறக்குள்ள இன்னொரு பெருந்தரக்கு இருந்தார். என்ன நீங்கள் 2 வரி வரும் உங்களுக்கு கம்மல் இருக்கீங்களே ரொம்ப என்னங்க என்ன அதை சொல்லி முடிச்சிடுற அப்புறம் கேளுங்க. அதற்காக போன வாரம் 2 நாட்கள் டெல்லி சென்று அந்த பணிகளை சிறப்பான மொழி ஆற்றி வந்திருக்கிறார். சொல்லுங்க. நீங்கள் நெடுவதிலை சட்டமன்ற தொகுதியில் 2 அமைச்சர் மனு நீங்கள் முகாம் நடத்துங்க. எவ்வளவு மனுக்கள் பெறப்பட்டது, எவ்வளவு தீர்வுகள்? மனுக்கள் வாங்கியவுடனேயே தீர்வு காண முடியாது. இருங்க, உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் என்று சொன்னால் எவ்வளவு நாட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள்? 2 மாதம் இன்விடேஷன் அடிக்கிறீங்க, பொருள் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் உறவினர் அழைக்கிறீங்க, அதுக்கப்புறம் திருமணத்தை நடத்துறீங்க. அது மாதிரி இது ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இதில் 2700க்கு மேற்பட்டவர் பட்டா கேட்டிருக்காங்க. அதற்கான விரைவான பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். குடிநீர், சாக்கடை வசதிகள், அது போன்ற என்க்ரோச்மெண்ட்ஸ், இது போன்ற பணிகளை கேட்டிருக்கிறார்கள். கட்டிடங்கள் வேண்டும் என்று அதற்கான நிதிகள் வருகிற போது அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். பட்டாவை பொறுத்தவரையில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிப்ரவரி மாதத்திற்குள் அதற்கான பணிகள் வேகமாக விரைவாக நடைபெற்று வெற்றிகரமாக முடிக்கப்படும். தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரையிலும் இன்னும் அதற்கான கடிதங்கள் வரவில்லை. வந்ததற்கு பிறகு முதல்வர் அதை முடிவு செய்வார். இல்லை 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 முதலமைச்சர் அதற்கான முடிவுகளை மேற்கொள்வார். அதான் சொன்ன எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டாச்சுங்க. வறட்சி வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து மழை பற்றாக்குறை இருக்குது. இப்போ தென்மேற்கு பருவமழையை பொறுத்தளவு குறைவாக இருக்கிறது. வடமேற்கு பருவமழையை பொறுத்தவரையும் கூடுதலாக வருமா என்ற எச்சரிக்கைக்காகத்தான் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, எக்ஸ்பர்ட் கமிட்டி. இதுவரையிலும் இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்கிறது. இல்லை, விவசாயிகள் எல்லாம் இருக்கிறாரு, நிதி இருக்கிறதா என்பதை ஆய்ந்து தான் முதலமைச்சர் முடிவு செய்வார். கீழ்பவனி பாசன தண்ணீரை பொறுத்தவரையிலும் இன்ஃப்ளோ ரொம்ப கம்மியாக வருதுங்க. 1500 தான் வருது. தண்ணீரை திறந்து விட்டால் 2200 கனடி விட வேண்டும். அப்படி வருகிற போது நமக்கு இருக்கிறது 6.5 TNC தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது.
குடிநீருக்கு 5 டிஎன்சி தண்ணீர் தேவைப்படுகிறது ஆற்றோரங்களில் இருக்கின்ற பம்ப் செட்ஸுகளுக்கு. ஆகவே அந்த பணிகளை மழை சூழ்நிலை ஏற்ப அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை விவசாயிகளோடு கலந்து அந்த முடிவுகளை மேற்கொள்வோம். நேற்று வைகோ ஒரு அறிக்கை 2006 மதிமுக நிர்வாகிகளுடைய அழுத்தத்தால் அதிமுகவுடன் கூட்டணி வச்சதை நான் செஞ்ச மிகப்பெரும் தவறு அப்படின்னு சொல்லி 2006 ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது தான் நான் செய்த மிகப்பெரும் தவறு அப்படின்னு சொல்லி முதல் ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுடைய மனதிலே இருக்கின்ற கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவருடைய எண்ணங்களை பொறுத்தவரையிலும் அதற்கான மாற்று கருத்து நான் சொல்வது சரியாக இருக்காது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் கூட்டணி வைத்துக் கொள்வது இயற்கையாக நடைபெறுகிற ஒன்று. அதிலே நான் ஆழமாக சென்று கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்காது. மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வந்து நீண்ட நாட்களாக வந்து வாங்காமல் இருக்காங்க சார். இல்லை வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அது எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை. இல்லை எல்லாருக்கும் தெரியுது. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலான்னு இருக்குது. நேற்றைய தினம் கூட அந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு பெருந்துறை நடைபெறுகிற போது ஏறத்தாழ 187 மனுக்கள் பெண்களே நேரடியாக வந்து மகளிர் உதவித்தொகை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆகவே ஆன்லைன் மூலமாகவே யார் வேணுமானும் பதிவு செய்யலாம். அதை அரசு பரிசீலித்து அதிலே சரியாக இருக்குமேயானால் அது தேர்வு செய்யப்படும்.